ஹே கைஸ், இட்ஸ் மீ ராகுல். இனி நம்ம கடலூர் ரோட்டில் அரங்கனூரில் அமைஞ்சிருக்கிற யாருமுடி ஐயனாரப்பன் கோயிலில் நம்ம இன்றைக்கி விளாக் பண்ண போகிறோம். இந்த கோவிலோட மூலவர் பேர் யாருமுடி ஐயனாரப்பன். இந்த கோயில் குலதெய்வம் வந்து எங்களுக்கு குலதெய்வம். கோயிலுக்கு வரத்துக்கு முன்னாடி விவசாய நிலங்கள், அரிசி, கோதுமை, பனைமரம், பம்ப் செட்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது. கோயிலுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கல்யாண சிலை இருக்குது. அதுக்கப்புறம் ஐயனாரப்பன் குதிரை மேலே அமர்ந்திருக்கிற மாதிரி சிலை செஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்போ கோயிலுக்குள்ளே நுழைந்தாக்கா மதுரை வீரனோட பெரிய சிலை உக்காந்து நிற்கிற மாதிரி இருக்குது. சைடில் வந்து பாதுகாப்பு வீரர்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மதுரை வீரனுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தாக்கா பெரிய குதிரை ஒய்யாரமாக இருக்குது. அப்படியே மதுரை வீரனுக்கு நேரு பக்கம் பார்த்தாக்கா யாருமுடி ஐயனாரப்பனோட வாகனங்கள் இருக்குது. யானை, குதிரை இருக்குது. அதுக்கப்புறம் சைடில் விநாயகர், முருகன் இருக்காங்க. மூலவரோட பேர் வந்து யாருமுடி ஐயனாரப்பன். பார்த்தாரு அப்படியே நச்சுன்னு இருக்கும், அப்படியே குந்தனம் போலே இருக்கும். சரி, இவரோட வரலாறை பற்றி பார்ப்போம். நான் பொதுவாக ஐயர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து ஷார்ட்டாக தான் சொன்னார். இந்த கோயில் வந்து 1000 வருஷம் மேலே பழமையானது. இந்த மூலவரான யாருமுடி ஐயனாரப்பன் இந்த இடம் வந்து மொத்தம் ஒரு 7.5 ஏக்கர் நிலமா. இந்த 7 ஏக்கர் நிலத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் பின்னாடி இருக்கிற ஏரிக்காகவும் இங்கேயே உட்காந்து அருள் பாலிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஐயனாரப்பனோட பொது வரலாறை பற்றி பார்ப்போம். பொது வரலாறு என்ன சொல்லுதுன்னா, ஐயனாரப்பனா இருக்கிறவங்க அவங்களோட குடும்பம் நல்லா இருக்கிறதாகவும் அவங்களுடைய ஊர் நல்லா இருக்கிறதுக்காகவும், அப்புறம் ஒரு சிலர் துரோகத்தால் செத்துருப்பாங்க, ஒரு சிலர் வந்து வீர மரணம் அடைஞ்சிருப்பாங்க. அதில் இறந்து போன ஆண்மாக்கள் வந்து பின்னாடி தான் ஃபேமிலியை கஷ்டப்படுத்தக்கூடாது, தான் ஃபேமிலி நல்லா இருக்கணுன்றதுக்காக உயிர் விட்டவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக சிலை மாதிரி வச்சு நடுக்கல் வச்சு வழிபடுவாங்க. அப்புறம் பின்னாடி அவங்க வந்து நம்மளுக்கு குலதெய்வமாக மாறிடுறாங்க. அதான் கதிரை கோயில் பிராகாரத்தை ஒரு வளம் இருந்தாக்கா நாகர்கள் சிலை இருக்குது. அடுத்து சப்த கன்னியர்கள் சிலை இருக்குது. அடுத்து ஒரு காளியோ பாவையோ ஒரு சிலை இருக்குது. ஆனால் இவன் சும்மாலாம் சொல்லக்கூடாது, இவர் நல்ல பவர்ஃபுல்லான ஆள் தான். வந்து நீங்கள் ஏதாவது கஷ்டம் மனசார வேண்டிங்கன்னா வேண்டினதுக்கு பலன் கன்ஃபார்மாக கொடுத்துருவாரு. அதே மாதிரி இவருக்கு உகந்த நாட்கள் வந்து திங்கக்கிழமை, அப்புறம் புதன்கிழமை. ஒரு கதை ஒன்று இருக்குது. பொதுவாக கல்யாணம் ஆன பொண்ணு வந்து குலதெய்வம் ஞாபகம் வச்சுக்கணுன்னா சுமார் 15லேருந்து 20 வருஷம் ஆகுமா. அதாவது குலதெய்வம் வந்து நம்ம தாத்தா மாதிரி வரும். அதனால் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது போய் பாருங்கள். நீங்கள் எத்தனை வாட்டி போய் குலதெய்வங்களை பார்க்குறீங்களோ அத்தனை வாட்டி குலதெய்வம் நம்மளை ஞாபகம் வச்சுக்கோம். இதோ நம்ம பிள்ளை வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை ஹெல்ப் பண்ணுவாங்க. இதே நம்ம பல வருஷம் கழிச்சு போகாமல் எப்பயாவது 20 வருஷம் கழிச்சு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குலதெய்வம் அவங்களுக்கு எந்த ஒரு வேலை செஞ்சாலும் தடை கொடுத்துனே இருப்பாங்க. என்னை கவனிக்கலை, எனக்கு பொங்கல் வைக்கலன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுப்பாங்க. அப்புறம் நீங்கள் ஜோசியர்கிட்ட கேட்டாக்கா உங்களுக்கு குலதெய்வ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக அடிச்சு பிடிச்சிங்கன்னு வருவீங்க. நீங்கள் அந்த கவலை வரக்கூடாதுன்னா நீங்கள் எப்பயும் போல் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து குலதெய்வத்தை பார்த்துட்டு போங்க. இப்போ வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க, அப்பப்போ போய் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களை ஞாபகம் இருக்கும். இதே ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு உங்களை பற்றி ஞாபகமே இருக்காது, ஃபுல்லாக மறந்து போயிடும். அதுதான் கணக்கு. இப்போ நம்ம உயிரை கூட இறைவன் எடுக்கிறாருன்னா அதுக்கு குலதெய்வத்தோட அருள் இருக்கணும். அவரோட பர்மிஷன் இருந்தால் தான் நம்ம உயிரே அவரை எடுக்க முடியும், இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. அடுத்தது நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சி கல் அடுக்கி வச்சிங்கனாக்கா அந்த வேலை உடனே நடக்கும், பரபர நல்லா நடக்கும். அப்படியே இந்த கோயிலுக்கு வெளில ஒரு பெரிய கல்யாணம் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணி விளக்கேற்றி வச்சு வேணுனாக்கா அந்த வேலையும் நல்லபடியாக நடக்கும். அப்புறம் இந்த கோயில் வந்து கடலூர் சைடில் அரங்கூர் என்ற இடத்துல இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். அப்படி ஃபேமிலியோட முடியலன்னா கூட நீங்கள் தனியாக போய் கூட நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நல்லா பவர்ஃபுல்லான ஆள் தான். அப்படியே இந்த கோயில் போகிற வழியில் சிங்கிரிக்குடி இருக்குது. சிங்கிரிக்குடி நரசிம்மர் இருக்கிறாரு, அவரையும் போய் சேவிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க.